இன்று நம்ம பார்க்கக்கூடியது எண்ணியலுக்குள் ஜோதிடம் இருக்கா இல்லையா. பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தினுடைய பலன்களை அறிவதற்கான ஒரு டூல் தான். அந்த டூல் அப்படிங்கிறதுல பயன்படுத்தக்கூடிய பாவகங்கள் அனைத்துமே எண்ணியலை கொண்டது தான். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹார்ட் பீட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய இரத்த அணுக்களினுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இரத்தத்தினுடைய அழுத்தத்தின் அளவாக இருக்கட்டும், இவை அனைத்துமே நமக்கு எதை பொறுத்தது அப்படின்னா எண்ணியலை பொறுத்தது தான். நம்மளுடைய உயிரே நம்முடைய ஆயுளை வந்து எப்படி கழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா எண்ணியலை பொறுத்து தான் நம்ம கழித்து கொண்டு இருக்குது. இதைத்தான் நம்ம ஜோதிடமும் சொல்லுது. ஒரு மானுடனுடைய பிரபஞ்சத்தினுடைய நிகழ்வுகளை தான் ஜோதிடம் சொல்கிறதே தவிர்த்து ஜோதிடம் என்பது தனியாக ஒரு சப்ஜெக்டே கிடையாது. அதே போல தான் இங்கே எண்ணியல் என்பதும் ஒரு தனியாக சப்ஜெக்ட்டுமே கிடையவே கிடையாது. அதில் நமக்கு இதில் அனைத்து பிரபஞ்சத்தினுடைய நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து கிரகங்களுக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு எண்ணியலை கொடுத்துருக்கிறோம். ஆனால் நட்சத்திரம் சூரியன் என்கின்ற நட்சத்திரத்திற்கு எண்ணியலை கொடுத்தோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதில் 1 என்கின்ற சூரியனுக்கு 1 என்கின்ற நம்பரை கொடுத்ததாட்டு இங்கே ஒரு வதந்தியும் பெரிய வதந்தியை கிளப்புறாங்க. அது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் போக போக நம்ம அதை பார்க்கலாம். அது இப்போ பார்க்கக்கூடியதில்லை. இப்போ நாம் தெளிவாக சொல்கிறோம், புவி அப்படிங்கிறதுக்கு நாம் வாழக்கூடிய பூமியினுடைய எண்ணியல் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுதான் 1. அதுதான் அப்படி மாறி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சூரியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடையில் வந்த சொருகல்களால் அது நடைபெற்றது. நம்மளுடைய தமிழர்களுடைய குளறுபடிகள் அது கிடையாது. எப்படி ராகு கேதுக்கள் எப்படியோ அதே போன்றுதான் இங்கு சூரியனும் புவிக்குமான தொடர்பு. உண்மையாகவே அது புவியாகத்தான் அங்கே கொடுக்கப்பட்டது. இதுல நம்மளுடைய உடல் இயக்கம் உயிர் மட்டுமே இந்த எண்ணியலை கொண்டதா அப்படின்னா இல்லை. நம்மளுடைய நுரையீரல் வரைக்கும் ஒரு எண்ணியல் தன்மையில தான் செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இரத்தத்தினுடைய அழுத்தம் கூட எண்ணியல் முறையின் படி தான் ஒரு இவ்வளோ ப்ரெஷர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதில் குறையும் போது அந்த அளவு குறையும் போது லோ ப்ரெஷரும், அது அதிகமாகும் போது ஹை ப்ரெஷரும் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுதானே யதார்த்தமான உண்மை. அதே போன்று தான் நம்மளுடைய இந்த புவியில் வாழ்வதற்கான புவியில் வாழ்வதற்கு தேவையில்லை. ஆனால் அந்த மானுடர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய தனித்தனியாக அறிந்து கொள்வதற்காகவும் தனியாக புரிந்து கொள்வதற்காகவும் தனக்கென ஒரு எண்ணியல்களை அவன் வந்து பயன்படுத்துகிறான். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆதார் கார்டுன்னு சொல்கிறோம். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா இது ஆதார் கார்டுங்கிறது இப்போ தனித்தனி மனிதன் இப்போ நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அங்கே வந்துடும். நம்மளுடைய பிறந்த நாளில் இருந்து A to Z நம்மளுடைய கைரேகையிலிருந்து நம்மளுடைய கண்விழியினுடைய தன்மை கருவிழியினுடைய தன்மை வரைக்கும் நம்ம அங்கே வந்து அவங்க எடுத்துக்கிற முடியும். அப்போ நம்மளுடைய ஆதார் கார்டில் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்தம் சகலமும் அங்கே அடக்கம் என்பது அங்கே முடிவு செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக பேங்க் அக்கௌண்ட்டு, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறதும் அதுக்குள்ள அடக்கம் தான். இருந்தாலும் நம்மளுடைய பண தேவை அப்படிங்கிறத நமக்கான பணம் அப்படிங்கிறத ஒரு தனிமைப்படுத்துவதற்காக அந்த நமக்கு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற செப்பரேட்டான ஒரு நம்பரை வந்து நம்ம எண்ணியலை பயன்படுத்துகிறோம். அதற்கு அடுத்தது ஓட்டர் ஐடி, நம்ம யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அது ஒரு ஓட்டர் ஐடி மூலமா நம்ம வந்து அதுல இருக்க எண்ணியல் மூலமாகவே நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ரேஷன் கார்டுல இருந்து நமக்கான கடன்ல இருந்து எப்படி நமக்கான பணத்தை சேமிச்சோமோ அதே போல நாம் வாங்கிய கடனை வந்து நாம வந்து குறிப்பிடணும். தனிப்பட்ட முறையில் நமக்கானது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு லோன் நம்பர்ல இருந்து A to Z எல்லாமே எண்ணியலுக்குள் அடங்கும். அதுல நமக்கு ஹவுஸ் நம்பர்ல இருந்து EB நம்பர்ல இருந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் லாக் பேட்டர்ன்ல இருந்து அனைத்துமே நமக்கு இப்போ என்ன இருக்கு அப்படின்னா எண்ணியல் தான். அப்போ இந்த எண்ணியல் தான் ஜோதிடமா அப்படின்னா இந்த எண்ணியல் ஜோதிடம் தான் மிக பெரிதா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ ஒரு பிரபஞ்சத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே ஒரு எண்ணியலை கொண்டுதான் நம்ம வந்து சரிபார்க்கிறோம். அனைத்தையுமே நம்ம எண்ணியல் கொண்டுதான் சரிபார்க்கிறோம். நம்மளை தனியாக அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். நம்மளுடைய உடல் அமைப்பு கூட இயற்கையாகவே எண்ணியல் படி தான் இயங்குகிறது. நாம் கட்டமைத்ததும் எண்ணியல் தான். அதே போல இந்த பிரபஞ்சம் வந்து கட்டமைக்கப்பட்டதும் இந்த நம்மளுடைய உடலை கட்டமைத்ததும் ஒரு எண்ணியல் முறைப்படி தான் அப்படிங்கிறது மிக தெளிவாகிறது இல்லையா. அப்போ நமக்கு எண்ணியல் வந்து மிக பெரிதா, ஜோதிடத்திலேயே எண்ணியல் ஜோதிடம் தான் பெரிதா அப்படின்னா ஜோதிடமே பெரிது கிடையாதுங்க. இப்போ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இங்க பிரபஞ்சத்தினுடைய பலன்களை அறிவதற்கான ஒரு சின்ன டூல் தான் ஜோதிடமே தவிர ஜோதிடத்திற்கு என்று தனியான பலன்கள் கிடையாது. அதே போல தான் இந்த எண்ணியல் என்பது பிரபஞ்சத்தில் கலந்துள்ள
ஒரு நிகழ்வுகள் தான் தவிர்த்து பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட நிகழ்வுகள் தான் தவிர்த்து அந்த முறைக்கு தனியான ஒரு பலன்கள் அப்படிங்கிறதும் கிடையாது. எப்படி ஜோதிட பலன்கள் இல்லையோ அதே போல இந்த எண்ணியலுடைய பலன்கள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இரண்டுமே அந்த நம்மை கட்டமைத்த, நம்மை பிறப்பித்த, நம்மை பரிணாமம் செய்த இந்த பிரபஞ்சத்தினுடைய பலன்கள். இந்த பிரபஞ்சம் நமக்கு அருளியது. இந்த பிரபஞ்சத்தை நாம் புரிவதற்கு திரும்பவும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த கிரகங்களையும் அந்த கிரகங்களுக்குள் எண்ணியலையும் பயன்படுத்தி நாம் ஏன் இங்கே பிறந்தோம், நாம் என்ன, நமக்கான கடமைகள் என்ன, நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் இந்த குறிப்பிட்ட நேரங்களில் எது பலனாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கூட நாம எண்ணியல்ல தான் பயன்படுத்துறோம். நம்ம பாரம்பரிய ஜோதிடத்திலும் கூட இங்க லக்னம் என்ற ஒன்று அப்படிங்கிறது எண்ணியல் தானே. இந்த ஒன்று இல்லை என்றால் இது அனைத்துமே என்னவாயிரும் அப்படின்னா ஒட்டுமொத்த கோச்சாரமாக மாறிவிடும். இந்த சுய ஜாதகம் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா இந்த லக்னம் என்கின்ற ஒன்று என்கின்ற எண்ணியல் இல்லை என்றால் இங்கே இது அனைத்துமே அன்றைய நாளுக்கான, அன்றைய நொடி பொழுதற்கான இந்த பிரபஞ்சத்திற்கு ஒட்டுமொத்த இந்த மானுட உயிர் மட்டும் அல்ல, இந்த புவியில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த உயிர்களுக்குமான ஒரு கோச்சார பலன் அப்படிங்கிற பிரபஞ்ச பலனாக மாறிடும். இந்த லக்னத்தை பயன்படுத்தி தான், இந்த லக்னம் என்பதை ஒன்றாக பயன்படுத்தி தான் நாம தனி மனிதனுக்கான பலனை மட்டுமே அறிவதற்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாது இங்க நமக்கு பூமி அப்படிங்கிறது தான் ஒன்று, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய துணைக்கோள் அப்படிங்கிறதுக்கு சந்திரன் அப்படிங்கிறதுக்கு 2 என்கின்ற எண்ணையும், அதற்கு அடுத்தது குருவிற்கு எண்ணியல் எண்ணானது 3 என்பதையும், ராகு என்கின்ற இருளிற்கு 4 என்ற எண்ணாகும். ராகு கேது பத்தி ஒரு சப்ஜெக்டே இருக்கு, அது நம்ம பிறகு பார்க்கலாம். அப்போ அதற்கு அடுத்ததாக புதன் என்பதற்கு 5 என்கின்ற எண்ணும், அதற்கு அடுத்தது சுக்கிரன் என்பதற்கு 6 என்கின்ற எண்ணையும், கேதுவிற்கு 7 என்பதும், சனிக்கு 8 என்பதும், செவ்வாய்க்கு 9 என்கின்ற எண்ணையும் நாம் இங்கே பரவலாக நாம் பயன்படுத்திக்கிறோம். அந்த கிரகங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியாது, ஆனால் நாம அதை பயன்படுத்திக்கிறோம். இதை பொறுத்து இங்கே நம்மளுடைய லக்னம் எப்படி அமைகிறதோ அது கிரகங்களுக்கும் எண்ணியலை பயன்படுத்தி நாம் அதனுடைய பலன்களை அறிவதற்கு முற்படுகிறது போல ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்திலும் அந்த எண்ணியல் பலன்கள் தான் அங்கே நடைபெறுகிறது. நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எப்படி எண்ணியல் பலன் தான் நடக்கிறது நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஏற்கனவே முதல் பதிவில் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். கோச்சாரம் என்கின்ற பிரபஞ்ச பலனை நாம் என்ன செய்யக்கூடாது, சுய ஜாதகத்தின் பலனோடு திணிக்க கூடாது. என்ன அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு லக்னம் என்கின்ற உயிருக்கான ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயிர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யார் நமக்கு யோகாதிபதி, யார் நமக்கு பாதகாதிபதி அப்படிங்கிற அமைப்பை எண்ணியலில் தான் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய உயிர் என்பது ஒரு அடிப்படையான ஒரு மனநிலையை கொண்டிருக்கும். அதை நாம ராசி நம்ம சொல்லிடுறோம். இந்த ராசி இயல்பான ராசியின் மேல் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கின்ற தசாவை பொறுத்து அந்த மனிதனுடைய புத்தியில் அந்த சந்திரனின் மூலமாக கொண்டு போய் சேர்க்கும். இதனாலதான் சந்திரனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க ஜோதிடத்துல பியூரான நீர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதுல சந்திரன் என்பது ஓடும் நீரை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ஓடும் நீர் தான் ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யும். அதே போலத்தான் இந்த மனதில் அந்த காரக எண்ணங்கள், தசா நடத்துகின்ற கிரகங்களின் எண்ணங்களானது அங்கே கொடுக்கப்பட்டு அந்த சந்திரன் என்கின்ற மனது மூலமாக அந்த புத்திகளை சென்றடைய செய்கிறது. ஒரு மனிதனுடைய புத்திகளை கட்டுப்படுத்துகிறது. யார் கட்டுப்படுத்துறா? தசா நடத்துகின்ற கிரகங்களின் புத்திகள் கட்டுப்படுத்துகிறது. அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்ததுனால இங்கே கோச்சாரத்தை எங்கேயுமே கனெக்ட் பண்ண முடியாது. இங்க கோச்சாரத்தை அவங்க சொல்றாங்கல்ல, பிரபஞ்ச பலனை எதுக்குமே இல்லை, நமக்கானது, தனி மனிதனுக்கானது அப்படிங்கிறது போல இங்க அந்த தசா புத்திகள் என்பது எந்த பாவகத்தை கொடுக்கும். அப்போ பாவகத்தை பொறுத்து தானே அங்க பலன்களை, பாவக பலன்களை தானே நம்ம கொடுக்குன்னு பார்த்தோம். ஒரு புத்திகளை மூலமாக புத்தியை இயக்கி இறுதியில் எதை கொடுப்பதற்கு கடமைப்பட்டது அப்படின்னா, தான் இந்த லக்னத்திற்கு எந்த பாவகத்தின் அதிபதியோ அந்த பாவக
பலன்களை தான் அது கொடுக்கும். அப்படிங்கிறப்போ இங்கேயும் அப்போ எண்ணியல்ங்கிறது வந்துருதா? அப்போ இங்க உதாரணமா இங்க மேச லக்னம்னு வைங்களேன். மேச லக்னத்திற்கு ஒரு புதனோட தசை நடக்கு அப்படின்னா, அப்போ என்ன நமக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா, புதனோட தசை நடக்கு, அங்க 6ஆம் அதிபதியினுடைய தசை நடக்கு. அப்போ 6ஆம் அதிபதியினுடைய தசை அப்படின்னா 6 என்பது நோய், கடன். நோய் ஏற்பட்டா கடன்கிறது இயல்பாகவே ஏற்படும். அப்போ இந்த நோயும் கடனும் இங்கே இணைந்து ஏற்பட்டால் இறுதியில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த உயிர் விரயமாகும். அந்த விரயத்திற்கு முன்பாக நம்மளுடைய பொருள், நிலம் அனைத்துமே விரயமாகும். அதை காப்பாற்றணும். அப்போ அதனுடைய பொறுத்து ஒருத்தனுக்கு நோய் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் கடன் வாங்கி அவன் செலவழிக்கக்கூடிய நிலைமையாகும். பிறகு கடன் வாங்கிய செலவழித்து கடன் பெற்றதற்கான அந்த பொருளையே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இழக்க நேரிடும். இந்த 6ஆம் அதிபதி ரொம்ப வலுவாக அங்கே செயல்பட்டார் அப்படின்னா இறுதியில் என்னாகும் அப்படின்னா அங்கே உயிரும் விரயமாதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால தான் இந்த 6ஆம் பாவகத்திற்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் பாவகம் என்பது நேர் 7ஆம் பாவகமாக அங்கே இருக்கும். அப்போ ஒரு முன் சக்கரத்தினுடைய ஒரு வாகனத்தின் ஒரு இரு சக்கர வாகனம்னு வச்சுக்கோங்க, ஒரு பைக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பின் சக்கரத்தில் தான் மோட்டர் அங்கே இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ அது இணைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதனுடைய முன் சக்கரமும் இதனுடைய இயக்கத்தை பொறுத்து அதனுடைய முன்சக்கர இயக்கமானது அங்கே கட்டமைக்கப்படும். அப்படிங்கிறது போல இங்கே 6க்கு இந்த 12ஆம் பாவகம் நேர் 7ஆம் பாவகமாக அங்கே இறுதியான செயல்பாடுகளையும் அது கொடுக்கும். அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரிங்க, அவயோகம் மட்டும்தான் அப்படி செயல்படுமானா அப்படி கிடையாது. பாக்கியமும் நமக்கு அப்படிதான் செயல்படும். போன திருப்பு ரிஷப லக்னத்துக்கு சனியை வச்சு தானே பாக்கியம் பார்த்தோம். அங்கே பாருங்க 9 யார் அப்படின்னா இங்கே இந்த மேச லக்னத்தை முதல் லக்னமா மேச லக்னம் போட்டிருக்கோம். இந்த மேச லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி என்பது இங்கே குருவானவர் வருகிறார். அப்போ இந்த குருவிற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க 9 அப்படின்னா என்ன அப்படின்னா பாக்கியம்தான். 9 அப்படின்னா எடுத்துக்கிட்டாலே அது பாக்கியம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த பாக்கியத்தினுடைய ஒட்டுமொத்தமா சொல்லிடலாம், 9ஆம் பாவம் பாக்கியம் போய அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். நான் கொடுத்து வச்சு வந்தான் அப்படின்னு. அதை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கா இல்லையாங்கிறது அவன் சுய ஜாதகத்துல விதி விலக்குகளை பொறுத்து நம்ம சொல்லக்கூடியது. ஆனா பொதுவானதை 9 அப்படின்னா பாக்கியம்தான். அப்போ இந்த பாக்கியங்கிறது அந்த உயிர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கிற போது நம்ம ஏற்கனவே சொன்னால அண்ணாச்சி கடை போல லிஸ்ட் எழுதி எந்த கிரகமும் நம்மகிட்ட வீட்டுல கொண்டு வைக்கிறது கிடையாது. அப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னா, இதுதான் உண்மை. நாம சொன்னோங்கிறதுக்காகலாம் பொய் உண்மையாயிராது. யதார்த்தமான பிரபஞ்ச உண்மை இதுதான். இதை சொல்ல தெரிஞ்சவன் சொல்றான், இல்லாதவன் எதையோ வச்சு கதை கட்டிட்டு இருக்கான், அவ்வளவுதான். இப்போ இந்த 9 என்கின்ற பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நேர் 7ஆம் பாவகம் பாருங்க என்ன அப்படின்னா முயற்சி, 3ஆம் பாவகம் வரும். 9க்கு நேர் 7ஆம் பாவகம் 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகம் எதை சொல்கிறது அப்படின்னா ஒரு மனிதனுடைய முயற்சியை சொல்லக்கூடியது, ஒரு மனிதனுடைய வீரியத்தை சொல்லக்கூடியது, ஒரு மனிதனுடைய வெற்றியை சொல்லக்கூடியது. ஒரு மனிதன் இந்த முயற்சியும் வீரியமும் வெற்றியும் இணைந்தால் அவன் பெறக்கூடிய புகழை சொல்லக்கூடியது, கீர்த்தியை சொப்பத்து பாடக்கூடியது. அப்போ இந்த 3 நிகழ்வுகளும், அதாவது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் சரியாக கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த 9ஆம் பாவகம் நமக்கு எடுத்துக்காட்டா சொல்லுது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பாவகத்திற்கும் அதனுடைய நேர் 7ஆம் பாவத்திற்கான தொடர்புகளையும் நாம மிக எளிமையான முறையில தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே என்ன, நேர் 7ஆம் பாவகம்னா 7 என்கிறது ஒரு எண்ணியலை குறுக்கு, எண்ணியலை தான் நமக்கு கொடுக்கிறது. அப்போ 9 என்கிறதும் இங்க எண்ணியல் தான். அவயோகங்கிறத 6ங்கிறது எண்ணியல் தான். ஏன் அவயோகம் 6ங்கிறத நம்ம ஆளுக்கு எப்படி நம்பர் மூலமாவே நம்ம பார்த்துடலாங்க. நீங்க ஒண்ணுமே இல்லை. இப்போ இதே 6 இப்போ 6ன்னு நீங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. இங்க தலை என்பது குனிவு ஏற்படும், தலை குனிவு அப்படிங்கிறத நாம இந்த எண்ணியல் மூலமாவே நம்ம சொல்லிடலாம், இந்த நம்பர்ஸ் மூலமாவே நம்ம சொல்லிடலாம். இப்போ அதே இதை நீங்க ஒரு பேப்பர் எடுத்துட்டு 9 அப்படின்னு எழுதுங்க. இந்த 9 எழுதுற அப்படின்னு எழுதணும்னா இந்த மானிடனுடைய தலை நிமிர்ந்துருவான். அதுல எப்படி 6ங்களை தலை குனிஞ்சானோ, வளைஞ்சு நெளிஞ்சு தலை குனிஞ்சானோ, எப்போ இந்த 9 என்று நீங்க எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனிதன் தலை நிமிர்ந்து விடுவான். அப்போ இதுல இருந்தே நம்ம என்ன சொல்லிடலாம், ஜோசியம் பார்க்க தெரிஞ்சாலும் பார்க்க தெரியாட்டாலும் 6ஆம் அதிபதி தசை என்ன, 9ஆம் அதிபதி தசை என்னங்கிறத மிக எளிமையான முறையில் நம்ம சொல்லிட முடியும். அப்போ எண்ணியலுக்குள் இந்த பாவங்களுடைய தன்மைகள் அனைத்துமே நம்ம எண்ணியலை கொண்டுதான் நாம மெஷர்மெண்ட் செய்யறோம். அப்போ இந்த மெஷர்மெண்ட் செய்யக்கூடியதுனால அந்த மெஷர்மெண்ட் டிவைஸ் தான்
தான் அங்க பெருசா அப்படின்னா கிடையாது. பிரபஞ்ச பலன்களை கொடுப்பதற்கு இந்த ஜோதிடத்திற்குள் இணைந்த ஒரு முறைதான் எண்ணியல். எண்ணியல் என்பதற்கு தனி ஒரு ஜோதிட கலைங்கிறது எண்ணியல் கிடையாது. எண்ணியல் என்பது பொதுவாகவே நம்மளுடைய பிரபஞ்சத்தினுடைய பலன் என்பதால் அதையும் நம்மளுடைய ஜோதிடத்தினுடைய முக்கிய அங்கமாகவே நாம பயன்படுத்தி தான் என்ன பண்றோம் அப்படின்னா கிரகங்களுக்குடைய தன்மைகளை நாம் அறிவதற்கு முற்படுகிறோம். ஒரு தனி மனிதனுக்கு இந்த பலன்கள் இந்த நேரங்களில் நடக்கிறது என்பதையும் அறிவதற்கு நாம் அந்த எண்ணியலை பயன்படுத்திக்கிட்டோம். இதுல பொதுவா ஒரு கான்செப்ட் இருக்கு. பொதுவா ஒரு மனிதன் என்பவன் லக்னம் என்ற ஒன்றில் பிறக்கிறான். ஏன்னா நம்ம கோச்சாரத்தை நம்ம சொல்லலை. அப்போ லக்னம் என்ற ஒன்றில் பிறக்கிறான். அப்போ இதை நம்ம ஈஸியாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏன் இந்த லக்னத்துக்கு ஒன்றுன்னு கொடுத்தாங்க? இந்த லக்னத்துக்கு நம்பரே கொடுக்காம அதற்கு அடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சிடலாம் தானே. இதுல ரெண்டு விதமா சொல்ல முடியும். ஏன் ஒன்றுன்னு கொடுத்தோம் அப்படின்னா, இந்த பூமி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒன்றுன்னு நம்ம சொன்னோம். இந்த சூரியன் தான் ஒன்றுன்னு மல்லு கட்டிட்டு எவனா வருவாங்க இனிமேல். அவங்கள பத்தி தான் நமக்கு கவலையே இல்லை. ரிப்ளைவே கிடையாது. அதுக்கு தனி வீடியோவே நம்ம போட போறோம். அதனால அது வரைக்கும் அமைதியாகவே கடந்து செல்வோம் நம்மளுடைய பதிவுகளை நோக்கி. அப்போ இதுல ஒன்று அப்படிங்கிறது பூமி தான். அந்த பூமியில தான் அந்த உயிர் பிறக்கு அப்படிங்கிறதுனால அது ஒன்று அப்படிங்கிறதுல இருந்து தொடங்குது. இதை இன்னொரு தெளிவான அறிவியல் பூர்வமாகவும் சொன்னோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய கரு வளர்ச்சி முழுமையடைவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலத்தின் அளவு ஒரு 10 மாதம் அப்படிங்கிறத குறிக்கும். அப்போ 10 என்பது நம்ம திரும்பவும் எதை குறிக்கும் அப்படின்னா புவியினுடைய தன்மையை குறிக்கும். அதனாலதான் நாம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா லக்னத்தை ஒன்று என்று நம்ம எடுக்கிறோம். இப்போ இதை கூட தனி ஒரு டாபிக்காவே போட்டுக்கலாம். ஏன் லக்னம் ஒன்று அப்படின்னு யாராவது பதில் சொல்லுங்க. இல்லைன்னா ஏன் லக்னம் ஒன்று அப்படின்னு கூட ஒரு தனி பதிவா போட்டிருக்கலாம். நம்ம இதுல எண்ணியல் அப்படிங்கிறதுனால இதை சேர்த்தே நம்ம கொண்டு வந்துடலாம். சரிங்க, இப்போ இதுதான் நம்ம ஷார்ட்டா இது வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே டைம் ரொம்ப எக்ஸ்டெண்டா போய்கிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் உட்காந்து எழுதணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்படிங்கிறதுனால நம்ம எழுதியே இங்க சொல்லிடலாம். பிறப்பு என்பது ஒரு மனிதன் ஒரு லக்னம் என்ற ஒன்றில் புவியில் பிறக்கிறான். பிறகு அந்த ஒன்றில் 9 என்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் போது 19 வயசுன்னு எடுத்துக்கலாம். பாக்கியத்தை நிறைவு செய்யும் போது அவன் 2இல் இணைகிறான். 20 இருந்து 29 வயது. அப்போ இந்த 29 என்ற 2இல் 9 நிறைவு செய்யும் போது 9 என்ற பாக்கியத்தை அவன் நிறைவு செய்யும் போது அவன் 3இல் என்ற 3ஆம் பாவகம் தான் 3 சொல்றோம். 3இல் என்ன செய்கிறான்? முத்தெடுக்கிறான். அதாவது புதிதாக இன்னொரு உயிரை அவன் உருவாக்குவதற்கு தகுதி உடையவன் ஆகிறான். அப்போ இந்த 3இல் 9 என்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் போது திரும்ப 4 என்ற இருளில் மயங்குகிறான். உலக மாயை எனும் இருளில் மயங்குகிறான். ஏன்னா 4 என்பது ராகுவை குறிக்கக்கூடியது. அப்போ நாம உழைக்கணும், நாம என்ன செய்யணும் அப்படின்னா வீடு வாசல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மாயையில் என்ன செய்யறான் அப்படின்னா அவன் முழுவதுமாக மூழ்கி விடுகிறான். ஆசை மாயை அனைத்திலையும் சுய விளம்பரம் A to Z எல்லாமே ராகுவோட வேலை தான். அதுக்குள்ள மூழ்கிதான் செல்கிறான். அப்போ இந்த 4இல் 9 என்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் மானுடன் மட்டுமே 5இல் தெளிவு பெறுகிறான். தன்னுடைய சுய அறிவில் அவன் தெளிவு பெறுகிறான். இதுல நமக்கு தன் தெளிவு பெறுவது மட்டுமல்லாது 5ஆம் பாவகம் என்பது குழந்தையை குறிப்பதால் அவன் குழந்தைக்கு தன்னுடைய சுய அறிவினை போதிக்கும் தகுதி உடையவனாகிறான். அந்த 4இல் 9 கடக்கின்ற போதுதான் அந்த மனிதனுக்கு ஒரு 50 வயசுல தான் ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய குழந்தைக்கு எப்படி போதிக்க முடியும் அப்படிங்கிற அறிவையே உண்மையாக இதுதான் உண்மை. அப்போ நம்மளுடைய அறிவையே அவன் தெளிவாக பெறுகிறான். அப்போ 5இல் இந்த 9 என்ற பாக்கியத்தை அவன் நிறைவு செய்யும் போது அவன் என்ன செய்யறான் அப்படின்னா 6இல் காமத்தை கடக்கின்றான். 6 என்றாலே எப்பவும் சுக்கிரனுடைய எண்ணியல் எண் 6 இல்லையா? அப்போ அந்த சுக்கிரனுடைய காமத்தை எப்போது கடப்பான் அப்படின்னா இந்த 60இல் 9 என்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் போது அவன் அந்த காமத்தை கடப்பதற்கு தகுதியான உயிராக மாறுகிறான். அது மட்டும் இல்லாம இந்த 6 என்பது நோயையும் குறிப்பதால் இந்த 6இல் அந்த மனிதன் தன் உடலில் இருக்கின்ற நோயினை கண்டறிவதற்கு முற்படுகிறான். இல்லைன்னா நோய்வாய்ப்படுகிறான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 60இல் 9 இந்த 6இல் 9 என்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் போது தெளிவாயிடணும். இதில் ஒருத்தர் நுப்பாட்டிடலாம். இப்போ 6இல் 9 அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 69. இந்த 69 என்பது
ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நம்பர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஜோதிடத்தில் மறைத்து ஒளித்து பேசுவதற்கு எதுவுமே இல்லை. மூன்றாம் பாவகம் என்ன கொடுக்கும் நமக்கு தெரியும். அதே மூன்றாம் அதிபதி 8 12 6களோடு இணைந்திருந்தால் நமக்கு என்ன செய்யுங்கிறது நமக்கு தெரியும். அதே போன்றுதான் இந்த 69 என்பது ஒரு ஜோதிடமே பிரபஞ்சத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறதுனால ஒரு ஆண் பெண் சார்ந்த இந்த 69 என்கின்ற ஒரு நிலையை எப்போது கிடப்பான்னா, அந்த மனிதன் இந்த சுக்கிரனுடைய 69 வரைக்கும் சுக்கிரன் தான். 6 + 9 கூட்டினீங்க அப்படின்னா 15 கிடைக்கும். 1 + 5 = 6 தான். அப்போ சுக்கிரன் தான். இந்த நம்பரை அவன் கடக்கின்ற போது மட்டும்தான் இந்த 69 என்கின்ற பொசிஷனை அவன் கடக்கின்ற ஒரு மானுடன் மட்டுமே தான் என்ன பண்றான் அப்படின்னா 7ல் பிரபஞ்சத்தினுடைய புரிதலை அவன் அடைகிறான். 7 என்பது கேது. அப்போ அந்த 7 கேதுவின் பிரபஞ்ச ஞானத்தை அவன் எப்போது அடைவான் அப்படின்னா, காமத்தில் மூழ்கி இருக்கிற வரைக்கும் பொதுவான அவனுக்கான தெளிதல் என்பதுங்கிறது கண்டிப்பா கிடைக்காது. அப்படிங்கிறது தான் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம். நம்ம மனிதன் நீங்க இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னாலும் உண்மை அதுதான். அப்போ அந்த சலசலப்புகள் அந்த 6ல் 9 என்ற நிலையை கடந்த ஒரு மனிதனுடைய உயிரானது 7ல் தெளிவு பெறுகிறது. பிரபஞ்ச புரிதலை அது என்ன செய்யுது அப்படின்னா பெறுவதற்கு தகுதியானதாகிறது. அப்போ இந்த பிரபஞ்ச புரிதலை அது பெற்றதனால் அப்போ 7ல் 9 என்கின்ற பாக்கியத்தை அதே உயிரானது நிறைவு செய்யும் போது 8ல் இந்த புவியில் நாம் ஆடியது போதும் நமக்கான உயிர் பிரிவதற்கு தகுதியுடையதாகிறது என்பதையும் உணர்கிறான். 8ல் ஆடியது போதும் என்று தன்னுடைய உயிரை நிறைவு செய்வதற்கு தயாராகிறான் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஒரு சில மனிதர்கள் அரிதாக 8ல் 9 என்ற பாக்கியத்தை கடக்கின்ற போது 8ல் இந்த 9 அப்படிங்கிற பாக்கியம். அப்போ 8 என்ன நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சனின்னு சொல்லலாம். 9 அப்படின்னா செவ்வான்னு சொல்லலாம். அப்போ 8 சனி 9 செவ்வாய். 9 எல்லாமே இங்க உடலை குறிக்கக்கூடியது. அப்போ உங்க 8ங்கிறது ஆயுளை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த உடலானது 9 என்கின்ற உடல் பாக்கியமானது இந்த ஆயுளை பெற்றிருந்தால் தாண்ட முடிஞ்சால் சனி செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பாக ஒரு உயிர் இழப்பு இல்லைன்னா உயிர் பங்கம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். அப்போ எந்த உடலானது அந்த சனி 89 என்ற வயதில் அந்த சனியினை எதிர்கொள்கிறதோ அந்த உடல் ஆனது முழுவதும் தானே பாக்கியமாக பெற்று 9னை 9 என்கின்ற ஆரோக்கியத்தினை அது பெறுகிறது. இப்போ இந்த உயிரானது 9ல் இன்னொரு பாக்கியமான 9ஐ நிறைவு செய்யும் போது அது 10 என்கின்ற கர்மாவினை அனுபவிப்பதற்கு தகுதியாகிறது. 99 வயசுக்கு மேல. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த மானுடன் தன்னுடைய கர்மாவினை அவன் தெரிவதற்கு இல்லை, அந்த 7லயே அவனுக்கானது கர்மா என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஆனா முழுவதுமாக கழிப்பது எப்படிங்கிறது 10ஆம் பாவகத்துல தான். அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கர்ம பாவகம் 10 அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அப்போ இந்த 10 அப்படிங்கிற பொசிஷன்ல 100 வயசு வர்றப்ப அந்த மனிதனுடைய உயிரானது இந்த கர்மா தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவினை கழிப்பதற்கு தகுதியாகிறது. இந்த 10ல் 9னை அந்த உயிரானது பெறுகின்ற போது 109 வயது அப்படின்னு ஆகிரும். அந்த பெறுகிற போது 11ல் லாபத்தை மட்டும் உயிர் என்கின்ற கர்மாவை கழித்து கர்மா என்கின்ற நட்டத்தை கழித்து அந்த நட்டமே இல்லாத உயிரை மட்டுமே லாபமாக பெற்று அந்த 11ஆம் பாவகத்தை அந்த மனிதன் அடைகிறான். 10ல் 9 என்ற பாக்கியத்தை கடக்கின்ற மனிதனானவன் தன்னுடைய கர்மா இல்லாத உயிரை மற்றும் திரும்ப இந்த புவியில் பிறப்பதற்கு தகுதி உடையது அல்லாத நிலைக்கு மாற்றி இந்த 11 என்கின்ற உயிர் லாபத்தை தன்னுடைய கர்மா முழுவதையும் கழித்து என்ன செய்யுது அப்படின்னா தன்னுடைய கர்மா அற்ற உயிராக அந்த 11 என்கின்ற லாப பாவகத்திற்குள் செல்கிறது. இந்த லாப பாவகத்திற்குள் செல்லும் உயிரானது என்ன அப்படின்னா அந்த 11ல் 9 என்ற பாக்கியத்தை கடக்கின்ற போது 119 அர்த்தம். கடக்கின்ற போது 12 என்பதில் மோட்சம் அடைகிறது. 12 என்பதுல விரயம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. 120 அப்படின்னு வயதுன்னு எடுத்துக்கலாம். அதுல என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த 12ல் விரயம் ஆகிறது அப்படின்னா
விரயம் அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்கும் அப்படின்னா இந்த சூரிய குடும்பத்திற்குள் அது மீண்டும் வராமல் விரயமாகிறது. இந்த உயிர் என்பது என்ன செய்யாது, திரும்ப பூமிக்குள்ள வராது. சரிங்க, அப்போ 120 வருஷம் ஒரு மனிதன் வாழ்ந்தால்தான் இந்த பூமிக்குள்ள அந்த உயிர் திரும்ப வராதா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கேள்விங்கிறது எங்க கிடைக்கும். ஏன் இந்த புரிதல்ங்கிறது பொதுவான ஒன்றாக இருக்கு. ஒரு 100 வயது வரைக்கும் ஒருத்தன் வாழ்ந்துட்டாலே தன்னுடைய கர்மாவை அவன் கழித்து விடுகிறான். அதற்கு அப்புறமாக கூட நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா இந்த உயிர் மற்றும் லாபம் அடைந்து விடுகிறது. அந்த லாபம் அடைந்த உயிரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்று நாம் வழிபடுவதற்கு தகுதியுடையதாகிறது. இந்த 12 பாவகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா 12 என்பது 1 + 2 என்ன ஆகும் அப்படின்னா குரு அப்படிங்கிறது வந்துடும். இன்னொரு மற்ற உயிர்கள் தனக்கு பின் வரக்கூடிய உயிர்கள் வணங்குவதற்கு தகுதியானதாக அங்கே மாறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ இதுதான் உண்மை. 12 பாவகங்களை ஒரு மானுடன் இந்த பொசிஷன்ல தான் கடந்து ஆகணும். இதனால தான் தசாபுத்தி ஆண்டுகள் கூட இதனுடைய சமன்படுத்தியதான் நமக்கு அங்க சொல்லப்பட்டது. அதனாலதான் இது தனி மனிதனுடைய ஜாதகம் எண்ணியலோடு கலந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்காட்டாக சொன்னோம். இது எங்கேயும் போய் தேடினாலும் கிடைக்காது. பிரபஞ்ச புரிதலுக்கான நமக்கு புரிதல் ஏற்படும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய விடையாகவும் கூட இது இருக்கும். அப்போ இதுல இந்த 12 அப்படிங்கிற கடைசி பாவகம் குருவினுடைய எண்ணை குறிப்பதால 12 அப்படிங்கிறது 1 + 2 = 3 அப்படிங்கிறதுனால இந்த 12ஐ கடக்கின்ற ஒரு உயிரானது அது பிற உயிர்களால் வணங்கப்படுவதற்கு தகுதி உடையதாக மாறுகிறது. அந்த உயிர்களை நாம் வணங்குகிறோம்னா எப்படி, மானுடர்களை தான் அந்த மானுட உயிரை உன்னத கர்மாவினை கழித்த உயிரை மற்றும் லாபமாக பெற்ற அந்த உயிரை வணங்குவதற்கு தகுதி உடையதாக இந்த பிரபஞ்சமே மாற்றி நமக்கு கொடுக்கிறது. அப்படிதான் நம்ம சொல்லலாம். அப்போ இதுதான் நம்ம என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு 12ல போய் டைரக்டா கேது உட்கார்ந்த உடனே அவன் பிரபஞ்ச ஞானத்தை பெற்றுட்டான். அவன் 7லே பெற்றுவான். 7லே ஒரு மனிதனுக்கு பிரபஞ்சத்தினுடைய அறிவு இவ்வளவுதான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவன் அதுல இருந்தே அவன் உணர்வானை தவிர்த்து அவன் கர்மாவை கழிப்பானா அப்படின்னா அவனுக்கான பிரபஞ்சத்தில் அவனுக்கான கர்மாவை கழிப்பது என்பது 100 வயது தான். இதனாலதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சித்தர்கள் எல்லாம் 100 வயதை தாண்டி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 120க்கு மேல போகலாம் வாழ்ந்தாரு. அவங்க எல்லாம் அவங்களுடைய ஆயுள்லாம் மிக நெடுங்காக இருந்தது அப்படின்னா அவர்கள் தன்னுடைய கர்மாவினை அவர்கள் கழித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். அதுல அவங்களுடைய தலைமுடிகளை கூட வெட்டுவதில்லை அப்படிங்கிறது காரணம் கேது அப்படிங்கிறது தான். மொட்டை போடுறதுல இருந்து எல்லாமே கேதுவை குறிக்கக்கூடியது. அவங்க என்ன பண்ணல அப்படின்னா தன்னுடைய கர்மா இதுதான், அதனால நான் அதை என்ன செய்ய மாட்டேன், நான் அதை மாற்றி அமைப்பதற்கு முற்பட மாட்டேன். அப்போ அது அப்படி அந்த தலைமுடி விரி குலமாகவே நான் எப்போதும் சடையுடனே திரிவேன். இதனாலதான் பரமனுக்கு சடைமுடி தரித்தார்கள். அப்போ இதெல்லாம் கேதுனுடைய தன்மையை வெளிப்படுத்துவது. இப்போ இதுல இவங்க மிக எளிமையாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 12ல கேது இருந்தா திரும்ப உள்ள வர மாட்டான் பிரபஞ்சத்துக்குள்ள, நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்குள்ள அந்த உயிர் வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போ இங்க 120 என்பது ஒரு வயது. இந்த வயதுக்குள்ள அப்போ நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்போ இதுல 120 வயசு வாழ்ந்தவன் மட்டும்தாங்க இந்த பிரபஞ்சத்துக்குள்ள திரும்ப அந்த உயிர் வராதா அப்படின்னா கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. இதுல இன்னொரு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னா மெய்யான இறையாளர்கள். யாருக்கெல்லாம் 3ஆம் பாவகம் என்ற திருமணத்துக்கு முன் உறவு செயல்படவில்லையோ, யாருக்கெல்லாம் 4ஆம் பாவகம் என்ற உலக இருளுக்குள் அவங்க செல்லவில்லையோ, எந்த உயிரானது 5 என்ற புத்திரர்களை பெற்று அந்த புத்திரர்களுக்கு போதிப்பதற்கும் புத்திரர்களை வளர்ப்பதற்கும் அந்த 5ஆம் பாவகம் அவர்களுக்கு செயல்படவில்லையோ, யாருக்கெல்லாம் இந்த 6 என்கின்ற காமம் என்கின்றதை அவருக்குள் இயங்கவில்லையோ, பாவகம் 6ஆம் பாவகம் செயல்படவில்லையோ, கடன் அது எதுவுமே சுக்கிரனுடைய பாவகம் ஆடம்பரம் சுகம் எதையுமே அவன் செயல்படலையோ, யாருக்கெல்லாம் இங்க 8 மட்டும் விதிவிலக்கு. சரிங்களா, 8 மட்டும் விதிவிலக்கு ஆயுள் இல்லையா. அதனால இதையும் நம்ம சொல்லிடலாம். யாரெல்லாம் தன்னுடைய ஆயுள் அப்படிங்கிறத பேணி பாதுகாக்கவில்லையோ, யாரெல்லாம் என்ன அப்படின்னா 10 என்கின்ற கர்மா தொழில் இதைதான் தொழிலை செஞ்சு இதைதான் பிழைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இல்லையோ, யாரெல்லாம் லாபத்திற்காகவே இயங்கவில்லையோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மராத்தான் ஓட்டம்ங்கிற ஒரு முடிவு பெறக்கூடிய ஒரு நெடுந்தொடரை ஓடுவதில்லை. அவர்கள் நேரடியாக என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த 12ஆம் பாவகத்தை அடையும் தன்மைகளுக்கு மாறுகிறார்கள். இதுல கோடியில ஒருத்தங்களுக்கு தான் இந்த அமைப்பு கிடைக்கும். மீதி நாம் அனைவருமே யாருக்கு நமக்கெல்லாம் பாவகம் செயல்படுது. இப்போ
ஒரு தனபாவகம்ங்கிறது 2ஆம் பாவங்கிறது ரொம்ப முக்கியம். மானுட உயிர் என்பதே எப்போதும் பாருங்க இந்த அந்த லக்னத்துக்கு அடுத்தது உயிர்ங்கிற லக்னத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய தனபாவகத்துக்கு பின்னாடி தான் வாழ்நாள் பூரா ஓடும். ஆனா இந்த 12ஆம் பாவகம் என்ன பண்ணும் அப்படின்னா பின்னாடி இருந்து துரத்தி வந்துகிட்டே இருக்கும். நீ எங்க ஓடுறத நுப்பாட்டு அப்படிங்கிறது இந்த 12ஆம் பாவத்தினுடைய வேலை, விரயம். அப்போ இந்த லக்னம் என்கின்ற உயிர் இந்த இரண்டுக்கும் இடையில இருக்கும். ஆனா யாருக்கு பின்னாடி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவகத்தை துரத்தி கொண்டே ஓடும். இந்த 12ஆம் பாவகம் மனித உயிரை துரத்தி கொண்டே வரும். அப்போ இது மனிதனுடைய இயக்கங்கள்ல இருந்து அவனுடைய மோட்சத்துல இருந்து அனைத்துமே எண்ணியலுக்குள்ள நமக்கு உள்ளடங்கியதுதான். ஜோதிடம் அப்படிங்கிறதும் எண்ணியல் அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான் தவிர்த்து இது இருவேறு அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்கள் எப்படிலாம் நடைபெறுகிறதோ அதை நாம அந்த பிரபஞ்சத்திடமே சென்று தேடக்கூடிய ஒரு அமைப்பிற்கு பெயர் தான் ஜோதிடமா இருக்கட்டும், எண்ணியலாக. அது ஜோதிடமோ எண்ணியலோ ரெண்டுமே ஒன்றுதான். இதுல